அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு? அல்லேலூயா. நம்ம ஒரு காரியத்தை செய்வோம் அப்படின்னா அதுக்கே நம்ம பெரிய திட்டம் வச்சிருக்கோம்னா தேவன் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கக்கூடியவரா இருக்கிற. அப்படி என்ன திட்டம் அப்படின்னா இதை எப்படி சொல்லாம, அதாவது அவருக்கு நித்திய திட்டம் அப்படின்ற நித்திய குறிக்கோள் அப்படின்னு ஒண்ணு என்ன பண்ணுது இருக்கிறது. அதான் நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கிறதா, யோவான் வாசிக்கிறீங்களா, ஆதியிலே அது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது. அப்ப அந்த அங்க சொல்லப்பட்ட ஆதியிலே அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு தொடக்கம் இல்லாத ஒரு காலகட்டத்தை குறிக்கக்கூடியதான். இந்த உலகத்தை ஆண்டவர் உண்டாக்குறதுக்கு முன்பாக ஒரு தொடக்கம் இல்லாத ஒரு காலகட்டம் கண்டிப்பா என்ன பண்ணிருக்குது இருக்குது. அந்த தொடக்கம் இல்லாத காலகட்டம் என்னைக்கு முடிஞ்சு அப்படின்னா தேவன் இந்த உலகத்தை அந்த ஆதியிலே வானத்தின் பூமி உண்டாக்க எப்போ அதை எப்போ உண்டாக்குனதோ அப்பதான் அது முடியக்கூடியதா. அப்ப அந்த தொடக்கம் இல்லாத காலகட்டத்தை வேதம் என்ன சொல்லுதுன்னா நித்தியமான காலகட்டம் அப்படின்னு என்ன பண்ண வேதம் சொல்லக்கூடியதா இருக்குது. அப்போ இந்த நித்தியமான காலகட்டத்துல தேவன் ஒரு திட்டத்தை வகுக்க கூடியவராய் அவர் என்ன பண்றாரு, அவர் இருக்கிற